glorifying your wonderful name. May your life be seen in us and your life becoming perfect in us. In Jesus' name we pray. Amen. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 16 26 முடிய. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும்போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலின் மேல் குற்றம் சாற்றின மனுஷரையோவென்றால்
ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்களுக்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முறிவு பரியந்தும் நிற்கும் என்பவைகளே. ஆமேன். அவர் ஜீவனுள்ள தேவன், லிவிங் காட். Welcome all of you to this wonderful time of listening to the words of the living God. We have been meditating living way. Today, living God. God lives in certain person's life. Make a miracle, saving Daniel out of the lion's den. Many of us all find, without our mistake, our fault, many times you have been said badly and been hurt, falsely been blamed and put into trouble like lion's den. But Daniel, the lion didn't do, but the king was very sorry for putting Daniel such a class, such a man. What's the secret of this God, the living God, saving Daniel? Number one, you must know who is Daniel. He belongs to a kingly, royal family. It's given in Daniel chapter 1, verse 3, if you could read. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்கள்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும், அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனுசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். There we can see Daniel was brought as a prisoner. Many of us, when we come and join a job or get married, sometimes we feel like a prisoner until you are used to this school or that family where you are attached. This man, the Bible says, is from royal, kingly family. The king told, select certain persons who are very skillful, very wise, also very beautiful. Such kind of man was Daniel, not an ordinary person. He belonged to the family of kings and princes. They captured him, put him in the prison, that is in the palace as a prisoner, to do certain king's work, royal work. And the food given was king's food should be given. So such you see that in Tamil it says,
All of you say, கல்வியில் நிபுணரும். God's call to all of us is royal, holy. But even though he is captured, prisoned, kept in the palace, high places, high food, delicious food, beautiful rooms, all kind of privileges. But the Bible says that all that work, this beautiful royal Daniel, taken that except one thing, king's food. He says in chapter 1 verse 8, I will not defile. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் Yes. அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். He had a prayer. Chapter 1 begins with a prayer to men that he doesn't want to defile his mind, his heart, by taking king's food. He wants ordinary, simple, vegetarian food. And after 10 days, the Bible says that these people were looking better. In verse 17, please. Yeah. இந்த 4 வாலிபரும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். Verse 20, please, you can see, all of you can see verse 20. All matters of wisdom and understanding that the king inquired of them. He found them how many times? 10 times better than all the wise magicians, astrologers. See, that's what the spirit of living God is not in food. It is in the spirit. The Bible says that he had a very special spirit. The spirit of angels. That depends upon what decision you are making in your heart to be holy. So he was a wonderful Jew. They have such kind of holiness, can be seen only in their mouth, in their words, in their activities, and how they are highly esteemed. If you learn from chapter 2, you can learn from the words 19. Please read. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. Yes. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். Look at that. Second chapter, prayer. No one could reveal the dreams of the king. He was confused. He was ruling 127 countries. No matter can reveal. A Daniel, a prisoner, he had a very special spirit to reveal other people's what's going to happen. The revelation in your life will happen if you make a proper decision in your heart. So he had a beautiful, marvelous spirit of interpreting dreams. Many of you have dreams and
but interpretation of dreams, of great kings, what's going to come. So Daniel had such kind of skill and wisdom of God. What is the secret of this great wisdom, great spirit of revelation? We all are coming here to educate others. Daniel is an educationist, a specialist, leading so many countries. He's the chief of all the governors of all these states. I mean the prime minister. The king will be only like a president. All things, decision making should come only from Daniel. Prisoner, alien country, language, customs, people different. All are jealous. But he had a very special spirit. Wonderful spirit. Reason, chapter 6, verse 10. தானியேலோவென்றால் Yes. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக. Look at that, how the prayer should be. All of you say daily prayers. Daniel had daily 3 times prayer. Such a busy man. This wisdom. Somebody is the king himself who says, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். In verse 20, you can see the king is coming, having putting Daniel into lion's den. It's not his mistake. He felt very sorry. He put a signature. People said we could find only in this matter every day 3 times. He is worshipping living God. That's why where we can find fault. So all other people joined, all the countries, and said that they should only worship the king. You know that this is going to happen very soon. Throughout the world, one God. You're a Christian, Hindu, Muslim, nothing. What the Bible says is Antichrist. You should only worship that. All our liberty, everything will be taken over. Hereafter, you cannot see Jyotirani having own house, nothing. Everything belongs to government. My house, government. School already common. You cannot own like a communist state throughout the world. Only you should worship that Antichrist, powerful but will do miracles. It's going to come. But this Daniel refused. He was doing the prayer silently, quietly, individually, privately, not knowing to others. And that particular day when he heard that, he opened the doors and knelt down. Prayer is what? So making, so important, very important. That's what this word says, that தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, servant of the living God.
நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை வல்லவர். நிறைய சிங்கம் இருக்குது உங்கள் வாழ்க்கையில். தாவீது சொல்கிறார், சிங்கம் வந்தது, ஒரு தடவை கடலி வந்துச்சு, ஒரு தடவை கோலியாத் வந்தான். ஜீவனுள்ள தேவனை நிந்தித்த கோலியாத். Daniel had a special spirit. David had a special spirit. Look at this. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இடைவிடாமல் ஆராதிக்கிற எனக்கும் உனக்கும் விடுதலை. உன்னை தப்புவிக்க அவர் வல்லவர். சும்மா இந்த 1 minute ப்ரேயர்லாம் உதவும், அவ்வளோதான். இந்த மண்டே ப்ரேயர், ஒன்லி மண்டே, அங்கே பாருங்கள், டெய்லி 3 times, நான் ஸ்டாப்பிங். Life. Daniel's prayer. 1 minute we'll bow down our head in prayer and look to God and A major, yes. இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும் சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போ. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்வோ. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. Even in the lion's den prayer, the lions didn't open the mouth. Many people opening the mouth against you. If you pray regularly, if you are daily, make a decision in your heart, nothing should stop my prayers. My father was praying, that's why this Ebenezer. Every day, 4 hours, 5 hours, monthly 3 days fasting, no drinking, no eating, first, second, third, every month, yearly 40 days fasting, prayer.
I'm not even 10% of that. That prayer is Ebenezer. When he came and prayed, happened. He didn't pray for money. He didn't pray for own house. Nothing. Prayer is listening to God. Prayer is a relationship, thanking God for making your life to do a great, marvelous work today and throughout your lifetime. Chanting praises, thanking, honoring God, that is prayer. Never ask anything in prayer. Prayer is listening what God says and you pray and you ask that and you do that. That is the meaning of prayer. Don't worry about all those things. Madam and myself went to a great marriage last Thursday. Only son, father was admitted hospital. Last stage, no hope. The doctor is known to me and madam, and they said, please find out whether he will live. The chief doctor told us that, yes, we'll try till the marriage. They all came, foreigners, and so many people have come from London, Africa, US. So many preachers, so many people, big crowd. He was put on ventilator. Final stage. Look at this. Things will happen. What to do? Till the marriage, it was till 6 o'clock, marriage over. The grandma is coming and whispering into the madam's ears just now. He passed away. 6 o'clock. Look at this, is all not in your hands and my hands. So many things happen in life, but your prayer is important. 3 times a day, we regularly eat, brush our teeth, all that regular. 3 times eating. How many times prayer? You may have great names, but this Daniel, 3 times prayer. Regularly. Even things they stopped the prayer, never stopped. So what do you do regularly? Prayer. இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். You are called servant of God. Such a great wise man. Look at that, regular. He had a special spirit, says the Bible in chapter 5, verse 12. Please read. 11. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறார், அவருக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சர் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தையருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். Who says this? Verse 10. ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. Look at that. The queen says, came to know,
You need not advertise. If you are a praying child of God, kings, queens, look at this. He had a special spirit. 5:14 says what kind of spirit it is. உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். Look at that. Many of us people advertise. They want to become celebrities. Inner wisdom, knowledge, special guy, wonderful spirit. So he can interpret things clearly by the Spirit of God. The Spirit of living God was inside Daniel. Daniel was worshipping idaividamal. That is the secret. In the book of Daniel, in the last chapters, only 12 chapters are there, verse 3, you see it said about the wise people, and they that be wise shall shine as the brightness of the firmament. All of you say, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும். நீங்கள் என்ன நட்சத்திரம்? என்னென்னமோ நட்சத்திரம்லாம் சொல்கிறாங்க. This star is different. That's why we name star from the east. Wisdom. The wise men came to see. They were following the star but landed in King's Palace. Wrong place. So the wise shall shine. They'll be like stars. That's Daniel. Daniel means, the meaning is judge. We judge very badly, people and other people. If you are wise, if you make a proper decision in your heart, if you are praying daily, not one time, not that you have to pray, not that as a ritual with all your heart. A prayer should be listening to God. We turn to Deuteronomy chapter 28, verse 1. Many of our prayers are very good. Many of me and your prayers are so beautiful, so lovely. But one thing when you listen to God, you have to listen. All of you say, அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். உண்மை வேணுமே. Prayer, very important truth. That's what in Daniel 6:4, you can see that word. The greatest truth, secret of Daniel is prayer. 3 times regular prayer. And this one is a special spirit of God, because he set himself, set apart a holy life, not to defile. Already he belonged to king's family, princess family. That will not help. Even the great kings are not finding all the secret and mystery in their life. Look at that. Here we see, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால்.
One of you read this verse 6:4 completely. Yes. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால். Are you faithful in your prayers? Not serious. Regular. If you are able to do your routine work correctly, time, cooking, this, everything, wonderful. உண்மை. வீட்டாருக்கு செய்ய வேண்டிய ஒழுங்காக செஞ்சிடணும். உண்மை. பள்ளிக்கூடத்தில் உண்மை. வேலையில் உண்மை. பேச்சில் உண்மை. நீங்கள் கோச்சிக்கிட்டாலும் இப்படி தான் பேசுவேன். உண்மையை மாத்திரம் சொல்லுவேன். பரவாயில்லை. That's what God loves. Secret of Daniel's life. ப்ரேயரில் உண்மை. உண்மையாய் கடவுள் சொல்லுவதை நீங்கள் உங்கள் ப்ரேயரில் சொல்கிறீங்க, செய்கிறீங்களா? Are you faithful? The Bible says he was so humble. In other words, you can find out from the book of Daniel. It says that like this in verse number 1 that all that God has revealed is that not that he was such a big man, and he said chapter 2 verse 30. Yes. ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை verse 2 verse chapter 2 verse 30. Yes. உயிரோடு இருக்கிற எல்லாரையும் பார்க்கிலும். Look at this. Yes, 2:30. Yeah. எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினால் அல்ல. இருக்கு நானும். யாரும் விளக்க முடியாத இவர் விளக்குறாங்க, ரிவீல் பண்ணுறாங்க. ஆனால் சொல்லுறது என்னன்னு பாருங்கள். எல்லோரும் நீங்களும் சேர்ந்து சொல்லலாமே. உயிரோடு இருக்கிற, எங்கள் ஸ்கூலில் இருக்கிற, சொல்ல மாட்டேன்றீங்களே. எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக நாணம் உண்டு என்பதினாலே அல்ல. அப்படி உங்களை குறித்து தாழ்மையாக என்னன்னா தான் உங்கள் சிறப்பு ஜெபம் கேட்கப்படும். அவங்கள காட்டில் நான் டிஃபரெண்ட். யூ ஆர் இன்டிஃபரெண்ட் பிஃபோர் காட். Maybe different with others. If you want to stand before God, humble yourselves. He said that so many astrologers, so many wise people are there. Not that I have so much wisdom about that. The secret is revealed so that you can have a clear mind. That's what he says in verse 22, same chapter, 2:20. பாருங்க, அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். நம்ம என்ன சொல்லியிருப்போம்? என்ன மாதிரி யார் இந்த மாதிரி விளக்கமெல்லாம் சொல்லுங்க, உலகத்திலேயே இல்லை. என்ன மாதிரி பேச முடியுமா? இங்கே பாருங்கள், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அவரே. இதுதாங்க ப்ரேயர். What you say in your prayers, what you thinking in your prayers. When God blesses you, what you do. இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். That's why Peter was saying, you are the son of living God. Daniel was given the names servant of living God. How he worship daily, how he adores daily.
dear teachers, you are here to learn about Daniel's prayer. It was honest, sincere, regular. Anything may happen, be regular in your prayer. 3 times. Prayer is praising 7 times, says David. In Psalm 119, 164, you can see David was praising 7 times. He was king. Yeah. உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் Yes. ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். Yes. How many times? Thanking God, praising God, honoring God who He is. It is selfless prayer is. And David says, I am praying 3 times. Psalm 55, verse 17. And he says, Andi, Santi, Madhyana Velilum. நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். Look at அவர் that. என் சத்தத்தை கேட்பார். Look at that. How many times he pray? How many times he prays? Even David had a special spirit. You and I have come here to have a special spirit, a revealing spirit, to know about you, know about God, know about what's going to happen in your life. You will know, you will understand. God will reveal things around you, people around you. That's why all that prayers, everything is under the power of your tongue. Maranamum, Jeevanum, Navin, Jeevan Venuma. Then stop talking about others. Talk about you to God. Prayer, daily prayer. That's why Psalm 145, verse 2 says like this. Please read. நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். Look at that. Will you read, all of you, every day? Will I bless thee? And I will praise thy name And I will praise thy name forever forever and ever. and ever. தமிழில் என்ன அழகாக சொல்லியிருக்க பாருங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நாடோறும், டெய்லி. Our school we prayed, give us this day our daily bread. Bread means not only bread for our stomach, bread for our mind, our soul, our spirit. Shall we all stand up and praise the Lord? Thank the Lord. May the Spirit of the living God come upon us, make us wise. Spirit of the living God. And purify us. Certainly, all your prayers, the Lord will reveal secret. The Lord will speak to you. Little higher, yeah. Spirit of the living God, fall afresh on me. Spirit of the living God, fall afresh on me.
Samuel. Will you all sing together? This is a prayer song. ஜீவனுள்ள தேவனே ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே ஆவியே வாரும். நோருக்கு ஊருக்கம் ஒரு வாக்கினேர்த்து Spirit of the living God, fall afresh on me. Johnson, come and pray. பரிசுத்தமும் மகா இரக்கமும் பரலோக தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டோம். கேட்டது மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாக ஆண்டவரே 3 வேளை நாங்கள் உம்முடைய ஆண்டவரே ஜெபத்திலே தரித்திருக்கும் போது சிங்கம் கெபி போன்ற வாழ்க்கை எங்களிடம் எதிரிட்டு வந்தாலும் ஆண்டவரே சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்ட தேவன், எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சிங்கங்களின் வாய்களையும் என் தேவன் நீர் கட்டி போடும்படிக்காக ஜெபிக்கிறேன். இங்கே கேட்ட வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே 3 வேளை உம்மை ஆராதிக்க உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய ஞானம் ஒன்றுமில்ல ஆண்டவரே, நீர் பெரியவராய் இருக்கிறீர், நீ ஞானத்தை தருகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களில நாங்கள் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் உணரத்தக்க எங்களுடைய மனக்கண்களை நீர் திறந்தள்ளும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அனுதினமும் உம்முடைய வார்த்தை நாங்கள் தியானிக்க, அதன்படி நடக்க, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த என் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறேன். சுய பலத்தினால சுய எண்ணத்தை நாங்கள் சாராதபடிக்கு என் தேவன் நீர் அருளிய ஞானத்தினாலே உம்மை நாங்கள் தொழுது கொள்ள, பரிசுத்தமான ஜீவியத்தை வாழ அன்று தானியேலோடு இருந்த தேவன் எங்களோடு கூட இருப்பீராக. நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேளைகளிலும் என் தேவன் நீர் எங்களுக்கு போதித்தருளும்படிக்காக ஜெபிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து நீர் வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன். இன்னும் ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை உம்முடைய தாசனின் மூலமாக ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் நாங்கள் கேட்க ஆண்டவரே எங்களை சீர்படுத்திக் கொள்ள, ஸ்திரப்படுத்திக் கொள்ள, எங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள என் தேவனீர் உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்துல ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களை பொறுப்படுத்தி நடத்துவீராக. மீட்பரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே.